ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்திலும் குடும்ப தரிசன கூடிகைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதத்துல அருமன எபினேசர் அண்ணன் எனக்கு அவங்க இந்த நாளை குறிப்பிட்டு தேவனுடைய வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்திருந்தார்கள். கடந்த நாட்களில அண்ணனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்திலும் ஊழியத்தின் பாதையில தொடர்ந்து அவர்களோடு இணைந்து ஓடுவதிலும் கர்த்தர் கொடுக்கின்ற நல்ல கிருபைகளுக்காக, ஆண்டவர் இம்மட்டும் பாராட்டின தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் என்பதாக என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கும்போது, என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு ஹிந்து வைராக்கியமான விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்த போதிலும், ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்து திருமணமாகி குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நடுவிலே அவள் கடந்து வரும்போது, அவள் வைத்திருந்த பொருட்கள் மற்றுமாக சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கையில் இருக்கிற பணங்கள், நகைகள், வீட்டில் எல்லாவற்றையும் அவங்க விற்று தன்னுடைய தொழிலை ஆரம்பித்தார்கள். ஒரு சில நாட்கள் நன்றாக முறையில் நடந்து கொண்டிருந்தது. பிற்பதாக வாழ்க்கையில அந்த தொழில நஷ்டம் ஏற்பட்டு அதிகமான வருமானம் வர முடியாத ஒரு சூழ்நிலை, இதற்கு நடுவில் பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை, அவர்கள் கடந்து வருகிற ஒரு விரக்தியான சோர்வான நேரத்தில் தான் என்னுடைய அம்மாவுக்கு ஆண்டவரை காண்பிப்பதற்காக என்னுடைய பெரியம்மா அவர்கள் சபைக்கு எடுத்து சென்றார்கள். அவர்கள் கடந்து சென்று ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக அறிய ஆரம்பித்தார்கள். அதற்கு பிற்பதாக ஆண்டவர் 3 பிள்ளைகளை தந்தார். அதில் மூத்த மகனாக ஆண்டவர் என்னையும் என்னுடைய தங்கச்சியும் ஊழியத்திற்கென்று ஆண்டவர் தந்து உதவ ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு இந்து வைராக்கியமான குடும்பத்துல இருந்தாலும் ஆண்டவருக்கென்று முழு உற்சாகத்தோடு கூட ஆண்டவருடைய காரியத்துல முக்கியத்துவம் கொடுத்து எங்களை கண்டிப்போடும் மிகுந்த ஆண்டவருக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த உற்சாகத்தோடு கூட ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார். கடந்த ஆண்டு வரைக்கும், அவர்கள் உயிரோடு இந்த நாட்கள் வரைக்கும் ஆண்டவரை ஒரு இடத்துல கூட அவங்க துக்கப்படுத்தாதபடிக்கு தன்னுடைய மரண படுக்கையில இருக்கும்போது கூட அவங்க எதிலையும் ஆண்டவரை விட்டு கொடுக்காதபடிக்கு தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவர் தாமே நல்ல கிருபை தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து என்னுடைய மனைவி மின்னானபுரத்தை சார்ந்தவர். அவளும் ஊழியத்தின் பாதையில அவருடைய அப்பா மிகவும் குடிக்கு அடிமையாக இருந்த சூழ்நிலைகள் உண்டு. நல்ல வேலையில இருந்தாலும் குடிக்கு அடிமையாக இருந்த ஒரு சூழ்நிலை உண்டு. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைக்கு நடுவிலே அவள் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தாள். அவள் ஊழியத்துல அர்ப்பணித்து ஆண்டவருக்காக செயல்படும் போது ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணினாள். என்னுடைய தகப்பனார் இந்த குடியை விட்டு அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றால் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவருடைய பணிக்கு செல்வேன் என்று சொல்லி அப்படியாக ஒப்பு கொடுத்ததன் விளைவாக அவர்களும் அந்த குடியை விட்டு அவள் வாழ்ந்த நாட்களில ஆண்டவருக்காக ஜீவிக்க ஆண்டவர் நல்ல பலத்தை தந்தார். தொடர்ந்து நாங்கள் ஊழியத்துல ஜெம்ஸ் ஊழியத்துல கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக ஊழியம் செய்ய ஆண்டவர் நாட்டில கிருபை தந்திருக்கிறார். இந்த நாளிலும் இந்த மதுரை பட்டணத்தில இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் தாமே கிருபை தந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாட்களில அண்ணன் சொன்ன நாட்களில இந்த குடும்ப தரிசன கூடுகைக்காக நான் ஜெபிக்கவும் ஆயத்தப்படவும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறீர் என்று சொல்லி நான் கேட்கும்போது, கடினமான சூழ்நிலையில வலுவாய் நின்றவர்கள் என்ற தலைப்பின் கீழே நான் வேதத்தின் அடிப்படையில பேசும்படியான கிருபையை ஆண்டவர் தந்தார். ஒரு கடினமான சூழ்நிலையில வலுவாய் என்று சொல்லும்போது உறுதியாய் நின்றவர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைப்பினை பார்க்கும்படியான கிருபையை தந்தார். அதன் அடிப்படையில வேதாகமத்துல ஆராய்ந்த அநேகர் உண்டு. ஆனால் இந்த மாலை வேளையில ஒரு சிலரை மாத்திரம் நமக்கு அறிந்த தேவனால் உபயோகப்படுத்த பாத்திரங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது,
அங்கே ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்படுது, அவளை கடினமாய் நடத்தினபடியினால் ஓடி போனாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகாரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஆகாருடைய வாழ்க்கையில கடினமாய் நடத்தினபடியினால் அவள் ஓடி போனாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நான் தியானித்த அந்த தலைப்பின் கீழே பார்க்கும்போது அவள் கடினமான சூழ்நிலை, கடினமான காலங்களில வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் நோவாவை குறித்து நாம் பார்க்கும்போது, அங்கே பார்க்கும்போது 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது இந்த நோவாவை குறித்து நாம் பார்க்கும்போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலங்களை நாம் குறித்து பார்க்கும்போது 2 பேதுருவுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்றால் அவபக்தி உள்ளவர்கள் வாழ்ந்த ஒரு காலம் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அக்கிரமம் நிறைந்த ஒரு நேரங்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு காலம் அவருடைய வாழ்க்கையில அந்த நாட்களை பார்க்கும்போது அருவருப்புகள் நிறைந்தது, அவபக்தி உள்ளவர்கள், தேவனை அற்றவர்கள், இப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்க பார்க்கும்போது அவருக்கு மாத்திரம் கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். உலகத்திலே அநேகர் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த காலகட்டத்தில இருந்த நோவாவுக்கு பார்க்கும்போது ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். உத்தமமாய் வாழ்ந்து ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்க பார்க்கும்போது இவருடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு நடக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை பெற்றிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் எப்படியாக அவரை தெரிந்து கொண்டார், எப்படியாக அறிந்து கொண்டார், எப்படியாக ஆண்டவரை வேறு பிடிக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். ஏனென்றால் அவருக்கு இந்த கிருபை கிடைத்தது என்று சொன்னால் பார்க்கும்போது அவர் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் சொன்ன பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அவபக்தி உள்ளவர்கள், தேவனை அற்ற காலங்களில் வாழ்ந்த மக்கள் நடுவிலே ஒரு மனிதர் நோவா பார்க்கும்போது அவர் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்து, ஆண்டவர் ஒரு வழிநடத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு நடக்கும்படியான கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் இவருக்கு என்று இந்த கிருபை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருக்கு ஒரு பிளான் அல்லது வர நாட்களிலே செய்ய போகிற காரியத்தை குறித்து ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக பாண்டிச்சேரி பகுதியில நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு குடும்பத்தை நான் அறிவேன். அந்த குடும்பம் பார்த்தீங்கள் என்றால் 3 பெண் பிள்ளைகள் உண்டு. அவர் ஊழியத்துல அவங்க நல்ல ஒரு வேலையை பார்த்து கொண்டு அதோடு கூட ஒரு நல்ல தொழிலை வைத்து அவங்க வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சில நாட்கள்ல அவருடைய குடும்பத்துல வந்த பிரச்சனைகள், அவங்க கையில் இருந்த தொழில்கள் எல்லாவற்றும் முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, நஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு நடுவிலே அவர்கள் நிற்கும்போது நாங்கள் அவங்களை வீட்டுல போய் சந்திக்க போகும்போது பார்த்தென்றால் எப்போதுமே வீட்டுல இருப்பாங்க. இப்ப சொல்லுவாங்க ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அல்லது ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு மிகவும் கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து 3 பெண் பிள்ளைகள் வைத்திருக்கார்கள். இவருடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல இந்த பிள்ளைகளை எப்படியாக அவர்கள் மற்ற காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி நாங்கள் யோசிப்போம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் அவர்களை பார்க்கும்போது இந்த 3 பிள்ளைகளுக்கும் நல்ல திருமணமாகி நல்ல உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவதை பார்த்து ஆண்டவர்களை சந்தோஷப்பட்டோம். என்றால் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கடினமான காலமாக இருந்தாலும் ஒருவர் நல்ல செல்வாக்கு இருந்தது, நல்ல சுகம் இருந்தது, நல்ல காரியங்கள் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த குடும்பத்தினர் ஆண்டவரை விடாமல் உறுதியாக பற்றி கொண்டதை நாம் பார்த்தோம். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது நோவாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு கடினமான காலம் பார்க்கும்போது சுற்றிலும் பார்த்தோம் என்றால் அருவருக்கத்தக்கதான மனிதர்கள், அருவருப்புள்ள ஜனங்கள், தேவனை அறியாத ஒரு சூழ்நிலை. இவர்கள் நடுவில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் மாத்திரம்
தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு ஆண்டவர் அந்த பிற்பகுதியில பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு பிளான் சொல்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறதை நோவாவை கொண்டுதான் செய்ய முடியும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில அவர் வேலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைய நாட்களில இல்லாத காரியம், காணாத காரியம், இதுவரைக்கும் கண்டீராத காரியம், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும்படியாக நோவா மூலம்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய திட்டமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது நோவாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் கற்பித்தபடியே அவர் செய்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில அந்த செய்த காரியங்கள் ஆண்டவர் கற்பித்த எல்லா காரியத்தையும் சீரும் சிறப்புமாக செய்து முடித்தார். இப்போது பார்க்கும்போது ஜல பிரயாணம் வரப்போகிறது, மழை வரப்போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கின்ற மக்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தக்கூடியவர். ஆனால் ஜனங்கள் கேட்க செவி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலும் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில அவருடைய குடும்பம் காக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மாலை நேரத்துல கூட நம்முடைய வாழ்க்கையில கூட இங்க பார்க்கும்போது சுற்றிலும் நடக்கின்ற காரியங்கள் கடினமான காரியமா இருக்கலாம், கடினமான காலங்களா இருக்கலாம், அல்லது இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படியெல்லாம் நாம் வாழ முடியுமா என்று சொல்லி நாம் நினைப்பதற்கு வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. ஆனால் இங்கே பார்க்கும்போது நோவா நமக்கு கற்றுத்தருகிற ஒரு நல்ல காரியம் என்றால், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சுற்றிலும் நடக்கின்ற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், அது மாறுபட்டு இருக்கலாம், ஆண்டவருடைய காரியங்களுக்கு அது உட்படாத ஒரு காரியமாக காணப்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கும் நடுவிலே இந்த நோவாவை பார்க்கும்போது அவர் ஆண்டவரோடு கூட நடக்கின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டார். அவர் நடந்த நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் அவருடைய குடும்பத்தை முழுவதையும் காத்து கொள்வதற்கும் இந்த காரியத்தில் இந்த அழிவிலிருந்து தப்பிக்கப்படவும் தேவனாய் கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்ல பார்க்கிறோம். இந்த மாலை நேரத்துல கூட நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு கடினமான காலங்களில நாம் இருக்கின்றோம். இன்றைய நாட்களில நடக்கின்ற சூழ்நிலைகள், காரியங்கள் வித்தியாசமான முறையில நடந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள ஜீவிக்கிறவர்களாக, ஆண்டவருக்குள்ள கட்டப்பட்டவர்களாக, ஆண்டவருக்குள்ள நடக்கின்ற பிள்ளைகளாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். உலகமே அங்கே பார்க்கும்போது அவபக்தி உள்ள மக்களாக காணப்படுகிறார்கள், தேவனை அறியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைகள்ல நிற்கின்ற அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல கூட பார்க்கும்போது இந்த நோவாவுக்கு ஆண்டோடைய கண்கள்ல தயவு கிடைத்ததுனால அவர் நீதிமானும் உத்தமமா இருந்து தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக காணப்படுறதை நாம் பார்க்கிறோம். மாலை நேரத்துல கூட நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற தேவ எச்சரிப்பை பெற்று நான் கீழ்ப்படிந்து ஆண்டுடைய சமூகத்துல நாம் முன்னேறி செல்ல ஆண்டவர் கிருபை தருவாராக. நாம் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த கீழ்ப்படியாமை என்கிற ஒரு காரியங்கள் வரும்போது அங்கே பார்க்கும்போது முறுமுறுப்புகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. அவர்கள் அநேக காரியங்கள் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தான் தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனா இங்கே பார்க்கும்போது நோவோடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தேவன் அவருடைய வாழ்க்கையில என்ன சொன்னாரோ அதன்படி செய்கிறவராக காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை பார்த்திராத காரியங்கள், பார்த்திராத அனுபவமா இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட காலத்தின் நடுவில ஆண்டவர் உங்களையும் என்னையும் நடத்துவார் என்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரோடு கூட நடக்கின்ற பிள்ளைகளாக நாம் திகழும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அது எளிதாக மாறும், அது எளிதாக செய்ய முடியும் என்பதற்கு நோவா நமக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் பார்க்கும்போது 39ஆம் அதிகாரத்தின் பகுதியில நாம் பார்க்கும்போது அங்கு யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவருக்கும் ஒரு கடினமான பாதை. அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் தகப்பனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு சகோதரர்களாக விற்கப்பட்டு அவர் போத்திபாருடைய வீட்டுக்கு கடந்து சென்று அங்கு இருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நடுவில நாம் பார்க்கும்போது அங்கே பார்க்கிற 39ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு நான் எப்படி செவி சாய்ப்பேன் என்று சொல்ல பார்க்கிறோம்.
அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் என்றால் தேவன் அவரோடு கூட இருந்த காரியம், தேவன் அவரை நடத்தின காரியம். அங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு பகுதியில் நாம் பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா அவருடைய வாழ்க்கையில பார்க்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கடினமான காரியங்கள், கடினமான பாதைகளுக்கு நேராக அவர் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டிருந்த போதிலும் யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியங்கள் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். மாலை நேரத்துல கூட நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகின்ற பாதைகள் ஒருவேளை நலமான பாதைகளா இருக்கும், அது சரியான பாதைகளா இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலைகள் நம்மை ஒருவேளை கடினமான பாதைகளை கடக்க போகிற அந்த எண்ணங்களுக்கு நேராக நாம் தள்ளப்பட்டாலும் எப்படிப்பட்ட இந்த பொல்லாங்கான காரியத்துக்கு நான் எப்படி உடன்படுவேன் என்று சொல்லி அவர் ஓடி போகிறத நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஐக்கியங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற சந்ததிகள் அல்லது வருங்காலத்தில் இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவருக்கு நேராக திருப்பப்பட வேண்டும், ஆண்டவருக்குள்ளாக ஜீவிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நேராக வர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தரிசனத்தின் மூலமாக அநேக காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு நம்முடைய கரங்களை பலப்படுத்தியிருக்கிறார். ஆனா இங்கே பார்க்கும்போது இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியங்களுக்கு நான் எப்படி உடன்படுவேன் என்று சொல்லி அவர் ஓடி போகிறத பார்க்கிறோம். ஒருவேளை அவர் அந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்திருப்பார் என்றால் ஒரு நல்ல செல்வாக்கு வாழ்ந்திருக்கலாம், சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய அனுபவம் இருந்திருக்காது, கடினமான சூழ்நிலை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்காது. ஆனால் அவர் உபத்திரமான பாதைகள் வழியாக கடந்து சென்றாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்துல கூட நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நாம் பார்க்கும்போது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது. அவர் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது இங்க யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில வந்த இக்கட்டான சூழ்நிலைகள், பிரச்சனையான நேரத்துல, உபத்திரமான சூழ்நிலைகள மத்தியில ஆண்டவருக்காக நின்று காரியங்களை செய்தது நிமித்தமாக ஆண்டவர் அவரை உயர்த்தி கனப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் நோவாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் போதும் ஆண்டவர் அந்த ஜலப்பிரயாணத்திற்கு பின்பதாக அவர் வெளியே கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையில காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நீங்கள் பள்ளிக்கு பெருகுங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். மாலை வேளையில கூட நமக்கு ஒருவேளை கடினமான சூழ்நிலைகள் நம்முடைய தோற்றத்தின்படி அல்லது நம்முடைய காரியத்தின்படி நாம் உற்று நோக்கும் என்றால் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் இங்கே பார்க்கும்போது அவைகள் மத்தியில ஆண்டவரோடு நடக்கின்ற பிள்ளைகள், ஆண்டவரை சேவிக்கின்ற பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்ற நினைவோடு இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற துன்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் நடுவில ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கிறவதாக மாறுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது யோபுடைய புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். யோபுடைய புஸ்தகம் நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு தெரிந்த சம்பவமாக இருந்தாலும் அங்கே நாம் பார்க்கும்போது யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் கிழக்கத்திய புத்திரரில் பெரியவராய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கிழக்கத்திய புத்திர பெரியவராய் இருந்தது மாத்திரம் அல்லாதபடிக்கு ஆடு மாடுகள் ஏராளமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். குழந்தை செல்வத்துக்கு அவர் குறைவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல செல்வ சீமானாக வாழ்ந்து கொண்டிருந்த யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவருக்கு போதுமானவராக இருந்து வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த யோபுடைய முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் பெரியவனாக உயர்த்தி நல்ல ஒரு செல்வ செழிப்புள்ளவராக எதிலும் குறையில்லாதபடிக்கு நல்ல ஐஸ்வர்ய உள்ளவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில ஒரு நாளிலே வந்ததான பிரச்சனைகள், அவருடைய கடினமான அந்த பாதைக்கு நேராக அவர் கடந்து செல்கிற அந்த சூழ்நிலையில பிள்ளைகளை இழக்கிறார், தன்னுடைய கையில் இருக்கிற ஆடு மாடுகளை இழக்கிறார். இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு நடுவில் நிற்கும் போது யோபு அவருடைய வாழ்க்கை சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான்னு சொன்ன பார்க்கிறோம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக என்னுடைய தாயார் மிகுந்த
ஒரு பலவீனத்தின் நடுவில் இருந்தாங்க. நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது ஒரு நாம ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவளுக்கு வந்த ஒரு திடீர் வியாதி என்ன ப்ராப்ளம்னு தெரியாது. கண்ல இருந்து தண்ணீர் வடியும், கண் வீங்கிரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. மற்றுமாக அவங்க அவங்க ஒரு ஹிந்து வைராக்கியமான குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடியினால அவங்க அதிகமாக மருந்துகளுக்கு வெளியே ரொம்ப போக மாட்டாங்க. இருக்கிற அவங்களுடைய கையில இருக்கிற அவங்களுடைய கைப்பக்குவத்திலே அவங்க செய்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. குடும்பத்தாரெல்லாம் சொன்னாங்க, நீ நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வா, உனக்கு நல்ல காரியங்களை செய்வோம் என்று சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய வைராக்கியமும் வாஞ்சையும் இப்படியாக இருந்தது. எல்லாவற்றையும் வந்திருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற குடும்பத்தார் மத்தியிலையும், நான் சுற்றி இருக்கிற வீட்டு மத்தியிலும், அங்க சுற்றி இருக்கிறவர்கள் நாங்க வாழ்க்கை இருக்கிற இடங்கள்ல ஹிந்துக்களாக இருப்பதனால அந்த இடத்துலயும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நீங்க தூசிக்காத படிக்க காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிப்பாங்க. அந்த நாட்களே எங்க அம்மாவால் எழுந்து உட்கார்ந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. கண் திடீர் நீங்கிரும், கண்ணுல தண்ணீரா வரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்க இருக்கின்ற நாட்களில எங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்க தான் எங்களை கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் உண்டான நாட்கள். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்துல எங்களுக்கு விவரங்கள் மிகவும் குறைந்த நாட்களாக இருந்தாலும் அவருடைய அந்த வைராக்கியமும் அந்த வாஞ்சையும் அவர்களை எழுந்திருக்க பண்ணியது மாத்திரம் அல்லாதபடிக்கு ஆண்டவருக்காக ஜீவிக்க பண்ணியதுன்னு சொல்ல பார்க்கிறோம். அதே போல்தான் இங்க பார்க்கும்போது யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போதும் அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரே நாளில எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை. எல்லாவற்றையும் இழந்து போறது மாத்திரம் அல்லாத பார்க்கும்போது அவருடைய சரீரத்திலும் பலவீனங்கள் வந்த சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். சரீரத்துல பலவீனங்கள் வந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் அவர் அங்கே சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறத பார்க்கிறோம். மாலை வேளையில கூட நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த வசனத்தினுடைய பின்பதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், என் தோல் அழுகின நாளின் பின்பு கூட நான் அவரை காண்பேன் என்று சொல்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வைராக்கியம் உள்ள யோபுவாக காணப்பட்டார்னு சொல்ல பார்க்கிறோம். இவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு கடினமான உபத்திரத்தின் நடுவில கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு கடினமான உபத்திரத்தின் நடுவிலே அவர் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நடுவிலே தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த வாஞ்சை பார்த்தீங்கன்றால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த வாஞ்சையும் அந்த விசுவாசத்தை நாம் பார்க்கும்போது, நான் என் தோல் அழுகின நிலையா இருந்த சரீரத்துல அநேக பாடுகள் அதுல பார்த்தீங்கன்றால் யோபுடைய 2ஆம் அதிகாரத்துடைய பகுதியில் நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுது, அவருடைய காரியத்தில் உறுதியாக நிற்கிறவராக காணப்பட்டார் என்று சொன்ன பார்க்கிறோம். மனைவியே சொல்றாங்க, நீங்க உறுதியா நிற்கிறாரே என்று சொன்ன பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உறுதியோடு நிற்கிற ஒரு சூழ்நிலையில நிற்கிற யோபுவை நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே பார்க்கும்போது அவருடைய சரீரத்துல அழுகின நாரின ஒரு சூழ்நிலைக்கு நடுவில நிற்கும்போது கூட என் கண்களால் அவரை காண்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல பார்க்கிறோம். அவருடைய வைராக்கியமும் அந்த வாஞ்சையும் அவரை ஆண்டவருக்கு நேராக இன்னும் அதிகமாக உத்தமத்தை நிற்பதற்கு ஆண்டவர் நல்ல பலத்தை தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு நாம் பார்க்கும்போது யோபுடைய புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்கிறார். அவர் ஒருவேளை என்னை கொன்றே போட்டு விட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்கிறவராக, விசுவாச வார்த்தைகளை அதை அறிக்கை செய்து அதை அபியாசிக்கிறவராக காணப்பட்டார் என்று நான் பார்க்கிறோம். அதனால அவர் சொல்கிறார், அவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அதில ரொம்ப உறுதியாக இருக்கிறார். கடினமான உபத்திரமான ஒரு பாதைக்கு நேராக கடந்து சென்றாலும் இந்த யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் மிகவும் உறுதியாக இருக்கிறத பார்க்கிறோம். அங்கே உறுதியாக இருக்கிறது மாத்திரமல்லாதபடிக்கு அங்கே பார்க்கிறோம், தனக்கு வந்த எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நேராக உத்தமமாய் நடக்கிற ஒரு மனிதராக காணப்பட்டார்னு நாம் பார்க்கிறோம். அதே பிற்பகுதியுடைய 42ஆம் அதிகாரத்துடைய பகுதிகளுக்கு நாம் கடந்து வரும் என்று பார்த்தோம் என்றால், அங்க யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் இழந்து போனது எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் ஆண்டவர் திரும்ப தந்தருளினார் என்று நாம் பார்க்கிறோம். மாலை நேரத்துல கூட நம்முடைய சூழ்நிலையில நாம் பார்க்கும்போது இழந்து போகிற ஒரு அனுபவங்கள் இருக்கலாம், இழந்து போன ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம், இழந்து போன நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை ஒருவேளை நம்ம இழந்து போயிருக்கலாம்.
ஆனா நம்முடைய ஆண்டவர் மேல வைத்திருக்க அந்த உறுதியும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நம்ம நிற்கும் போது ஆண்டவர் நமக்கு நல்ல பலத்தை தருகிறது மாத்திரமல்லாதபடிக்கு இழந்து போன காரியத்தையும் திரும்பவும் ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, அவருடைய நோவாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, அவருடைய வாழ்க்கையில இருந்த காரியத்துல கர்த்தருக்கென்று ஆண்டவர்களுக்காக வைராக்கியமாக வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பழுகி பெருகும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில பாவமான செயலுக்கு உடன்படாதபடிக்கு, இப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியத்துக்கு உடன்படாதபடிக்கு தேவன் மேல அவர் வாஞ்சையும் பிரியமும் வைத்திருந்தபடினால் கர்த்தர் அவர் ஒரு நாள்ல உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தனக்கு வந்த உபத்திரமான பாதையில, தனக்கு வந்த உபத்திரமான நேரத்துல, உபத்திரமான கஷ்டமான நேரத்திலையும் ஆண்டவரை சார்ந்து கொண்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறித்திருக்கதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நல்ல உத்தமத்திலே உறுதியாக நிற்க ஆண்டவர் கிருபை தந்தபடினால வரி நாட்டில பார்க்கும்போது அவர் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தந்தார். கடைசியாக நான்காவதாக நாம் பார்க்கும்போது தானியேலின் புஸ்தகம் அங்கே பகுதியில் நாம் பார்க்கும்போது, அந்த பகுதியில 6ஆம் அதிகாரத்தினுடைய பகுதியில் நாம் பார்க்கும்போது அங்கே நடந்த சம்பவங்கள் நமக்கு எல்லாருக்கும் அறிந்த ஒரு தெரிந்த சம்பவமா இருக்கிறது. இவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு கடினமான சூழ்நிலையில வைக்கப்படுகிறத பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு கடினமான சூழ்நிலை, ஏனென்றால் அங்கே ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது என்று சொல்லி சட்டங்கள் இயற்றப்பட்ட சூழ்நிலைகள், சட்டங்கள் அமைக்கப்பட்டிருந்த சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நடுவிலும் தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அங்கே பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில தான் செய்து வந்தபடியே அவர் ஜெபித்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தாம் செய்து வந்தபடியே என்று சொல்லி அதை சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அவர் 3 வேளையும் தாம் செய்து வந்தபடியே என்று சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கும்போது அந்த அதிகாரத்தினுடைய பகுதியில் நாம் பார்க்கும்போது அங்கே அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ராஜாவுடைய சட்டங்கள் இயற்றப்பட்ட சூழ்நிலைகள் தெரிந்துவிட்டது. இந்த முத்திரை பதிக்கப்பட்ட சூழ்நிலைகள், இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்ற சூழ்நிலைகள். இப்படிப்பட்ட நேரத்திலும் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கின்ற ஒரு மகனாக திகழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அவர் தானியேல் அவருடைய ராஜா வந்து கேட்கும்போது சொல்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவரா இருந்தாரா தானியேலே என்று சொல்லி கேட்கிற ஆண்டவருடைய அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல நடுவில் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, எது நம்ம தப்பி வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நாம் தப்பி செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாத நேரம், அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை நடுவில தானியேல் இருந்தும் கர்த்தரை சேவிப்பதில் அவர் மறக்கவே இல்லை, ஜெபம் பண்ணுகிறதுல அவர் மறக்கவே இல்லை, செய்து வந்தபடியே என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இப்போது இந்த சட்டங்களுக்கு மாறாக செய்த யாராக இருந்தாலும் சிங்கத்தினுடைய கெபிலே அடைக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள், சிங்கத்தின் கெபிலே செல்ல வேண்டிய சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு கடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தமான நேரத்திலும் ராஜா குரலை மனதில்லாமல் இருந்தாலும் மற்றோடைய வலுக்கட்டாயத்தின் பேரில் அவர் கொண்டு போய் செல்லப்பட்ட போதிலும் அவர் அங்கே பார்க்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் அவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்று பார்க்கிறோம். சிங்கத்தினுடைய வாயை கட்டி போட்ட ஆண்டவர் இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில ஒருவர் நமக்கு விரோதமாக எழும்புகின்ற காரியமா இருக்கலாம், எழும்புகின்ற சூழ்நிலையில இருக்கலாம், மற்றவர்கள் நமக்கு விரோதிக்கின்ற காரியமா இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் நடுவிலே தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கூட சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிற நல்ல தேவனாய் இருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். வாழ்க்கையில கண்டு கொண்ட ஒரே ஒரு காரியம் என்றால் அந்த ஜெபிக்கின்ற காரியத்துல அவர் தளராதபடிக்கு அதிலே முன்னேறி செல்கிறவராக, தனக்கு இருக்கிற சாதகமான சூழ்நிலைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட நேரத்திலும் தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதற்கு, ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடப்பதற்கு தேவன் தாமே அனுக்கிரகம் பாராட்டினார் சொல்லலாம் பார்க்கிறோம். இங்க பார்க்கும்போது தானியேலுடைய வாழ்க்கையில அந்த ராஜாவுக்கு முன்பதாக அவர் எல்லாவற்றும்
பிரதிபலிக்கிறவராக காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த கடினமான சூழ்நிலை, அந்த சிங்கங்கள் அவர் ஆண்டு வாயை கட்டி போட்டது நிமித்தமாக அவர் ராஜா அங்கே அங்கீகாரம் பண்ணுகிறவராக, அதை ஆதரிக்கிறவராக, இதை எல்லாரும் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறத நாம் பார்க்கிறோம். இந்த மாலை நேரத்துல கூட நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் கடினமான சூழ்நிலைக்கு நேராக கடந்து செல்கிறோம். கடினமான பாதைக்கு நாம் கடந்து செல்கிறோம். கடினமான உபத்திரத்தின் வழியாக செல்கிறோம். இது கடினமான காலங்கள், நம்மால் இது முடியுமா என்று சொல்லி ஒருவேளை யோசிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா நீங்க பார்க்கும்போது ராஜா அங்கீகரிக்கிற காரியமும் ராஜா ஏற்றுக்கொள்கிற காரியத்தை ஒரு தானியேல் அங்கே காரியத்தை செய்ய முடிகிறத நாம் பார்க்கிறோம். மாலை நேரத்துல கூட நம்முடைய குடும்ப தரிசன கூடைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கடினமான சூழ்நிலைக்கு நடுவில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அல்ல கடினமான சூழ்நிலைக்கு நடுவில் நாம் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில கூட கர்த்தர் நமக்கு வருகின்ற ஆபத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி காக்கிறது மாத்திரமல்லாதபடிக்கு ஒரு உயர்ந்த இடத்துல மற்றவர்கள் அங்கீகரிக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக வழி நடத்தக்கூடிய நல்ல ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிற அந்த நிச்சயத்தோடு கூட நாம் தொடர்ந்து ஓடுவதற்கு ஆண்டவர் தாமே நல்ல பலத்தையும் கிருபையும் ஆண்டவர் தந்தருள்வாராக.